இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப் சம்மந்தமான மெசேஜ். நம்மளோட வாட்ஸ்அப் வந்துட்டு சேஃப்டியாக நம்மளோட டிவைஸில் ஒர்க் பண்ணுதா, இல்லை யார் மூலமாவது ஹேக் பண்ணப்பட்டிருக்குதா, அப்படி ஹேக் பண்ணாமல் எப்படி பாஸ்வேர்ட் கொடுக்குற, ஆல்ரெடியாக ஹேக் பண்ணப்பட்டு வேறு டிவைஸில் யூஸ் ஆகினா அந்த விஷயங்களை எப்படி தெரிஞ்சு கொள்கிறேன், இது சம்மந்தமான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் மெசேஜை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். 3 டாட் கொடுத்துருக்கிறாங்க, அந்த டாட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 3rd ஆப்ஷன் வாட்ஸ்அப் வெப். இந்த வாட்ஸ்அப் வெப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி உங்களோட வாட்ஸ்அப் டிவைஸில் ஒர்க் பண்ணிட்டுன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் சேஃப்டியாக உங்களோட மொபைலில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, நம்மளோட வாட்ஸ்அப் வந்துட்டு இன்னொரு டிவைஸில் ஒர்க் பண்ணுது. இப்படி ஒர்க் பண்ணினா அதை அப்படி தெரிஞ்சு கொள்கிறேன். எகெயின் அந்த 3 டாட் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் வெப், ஸோ அதை எகெயின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம இதுக்கு முதல் ஃபஸ்ட் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேனிங் கோட் வந்துச்சு நம்மளோட டிஸ்பிளேயில். ஆனால் இப்போ பார்க்குற டைமில் லாஸ்ட் ஆக்டிவ் டுடே இந்த டைமிங் காட்டுது. லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைஸ், இதை கொடுத்துடுங்க. இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் வேறு எந்த டிவைஸில் ஒர்க் பண்ணிட்டோ அது வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். உடனே லாக் அவுட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லாக் அவுட் கொடுத்ததும் இப்போ நம்மளோட ஸ்கேனிங் எகெயின் காட்டுது. அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களோட டிவைஸில் மட்டும்தான் வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணுது. இப்போ இப்படி வாட்ஸ்அப்பை வந்து ஹேக் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே இதை கட்டாயம் செய்வாங்க. அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது ப்ளே ஸ்டோரில், அதை அவங்க டவுன்லோட் பண்ணி ஃபோனில் ரகசியமாக வச்சுக்குவாங்க. நம்மளோட வாட்ஸ்அப்பை ஒரு ஹெல்ப்புக்காக வேண்டி மொபைலில் வாங்குகிற டைம் அதை யூஸ் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப்பை டார்கெட் பண்ணலாம். என்ன ரீசன்ஸ்னால் அது ஒரு 1 மினிட் உள்ளுக்கும் அந்த நம்ம இப்போ பார்த்தோம் வெப் ஆப்ஸை வந்துட்டு அந்த ஸ்கேனிங்கை வந்துட்டு இப்போ இந்த டிஸ்பிளேயில் பார்க்குற இந்த கோட், இந்த QR கோட் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த ஆப்ஸை வந்துட்டு அவங்க ஸ்கேன் பண்ணுற டைமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அந்த டிஸ்பிளே பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்கேன் வந்துட்டு ஃபினிஷிங் ஆகினதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் வாட்ஸ்அப் 2 டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்குது. இது வந்துட்டு உங்களோட மொபைல், இது வந்துட்டு உங்களோட டார்கெட் பண்ணவங்களோட. ஸோ இப்போ இதில் இந்த பர்சனல் உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன சேஞ்சிங் பண்ணுவீங்களோ அந்த சேஞ்சிங் எல்லாம் இந்த வாட்ஸ்அப்லேயும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இதில் இருக்கிற இப்போ இது வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் இங்கே டிவைஸில் இந்த டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்குது. உங்களோட கனெக்ட் ஆகின வாட்ஸ்அப்லேருந்து ஒரு நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவோம். இப்போ எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த டிஸ்பிளேயில் அந்த டிஸ்பிளே வந்துட்டு இங்கே சேஞ்சிங் ஆகும். இப்போ ஹாய் எங்கே இருக்கீங்க, இப்போ இன்னொரு மெசேஜ் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவோம். அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஏன்னு சொன்னால் இப்போ உங்களோட வாட்ஸ்அப் இந்த டிவைஸில் ஹேக் பண்ணப்பட்டிருக்குது. உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்து தான் அவன் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெசேஜ் அவங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நம்ம அந்த லாக் அவுட் பண்ணி அந்த டிவைஸை வந்துட்டு இதில் இல்லாமல் ஆக்கினோம். இப்போ இதுக்கு முதல் நம்ம பார்த்தோம் லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைஸ்ன்னு சொல்லி இங்கே கொடுக்குறதுனூடாக இந்த வாட்ஸ்அப்பை நம்மளுக்கு இல்லாமல் ஆக்கலாம். அதையும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ எகெயின் வந்துட்டு ஸ்கேனிங் கோட் கேட்குது. இந்த ஸ்கேனிங் கோட் வந்துட்டு உங்களோட டிவைஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் சேஃப்டியாக உங்களோட டிவைஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களோட வாட்ஸ்அப் வந்துட்டு ஒர்க் பண்ணலை. இந்த ஸ்கேனிங் ஹேக்கிங்கை வந்துட்டு நம்மளுக்கு எப்படி தடுக்கலாம்? மொபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் உங்களோட அந்த வாட்ஸ்அப்பில் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்கை கொடுங்க. அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணி ஆன் பண்ணினதும் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது 3வது ஆப்ஷன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அந்த வெரிஃபிகேஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் டிஸ்பிளே உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை என்ன செய்யுங்க, எனேபிள் கொடுங்க. லாஸ்ட்டில் கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி உங்களுக்கு பாஸ்வேர்ட் இது ஒன்று கேட்கும். ஸோ அதுகளுக்கு நீங்கள் விரும்பிய உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய பாஸ்வேர்டுன்னா நீங்கள் கட்டாயமாக கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 000 நம்ம கொடுப்போம். எகெயின் வந்துட்டு கன்ஃபார்ம் யுவர் பின் கேட்குது, சேம் பாஸ்வேர்டு. இப்போ வந்துட்டு இங்கே இமெயில் கேட்குது. இதுக்கு உங்களோட இமெயில், நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற இமெயிலோ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டிய ஒரு இமெயிலை சரி நீங்கள் இங்கே கொடுக்கலாம். திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எகெயின் உங்களோட இமெயில் கேட்குது. சேம் இமெயிலே கொடுங்க. இங்கேயும் இப்போ நம்ம இமெயிலில் சரியாக கொடுத்துட்டோம். இப்போ சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோன்னா உங்களை வந்துட்டு இந்த வெரிஃபிகேஷன் இஸ் எனேபிள் ஆகிடும். இப்போ இது எனேபிள் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதாவது நீங்கள் இந்த டிவைஸ்லேயோ வேறு எந்த மொபைல்லையோ உங்களோட வாட்ஸ்அப் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட வாட்ஸ்அப் ஒன்றாகும்.
இப்படி ஒரு வெரிஃபிகேஷன் மூலமாக நம்ம அந்த ஹேக்கிங்லேருந்து நம்மளோட வாட்ஸ்அப்பை பாதுகாக்கலாம்.